சமைக்கவே பிடிக்கலங்க. ஆனா எனக்கு ஹெல்த்தியா சாப்பிடணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபிங்க. அதான் ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சியா சீடை நம்ம பாலில் வந்து ஊற விடலாம். ஒரு 2 டீஸ்பூன் சியா சீட் எடுத்துகிட்டு பாலில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே நல்லா ஊறி வந்துடுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி திக்காக வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்கள் இஷ்டம் தான், எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது கூட ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஓட்ஸ் வந்து நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க, நிறையாலாம் போட வேணாம். ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கம்மியாக போட்டிங்கன்னா தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நிறையா சாப்பிட்டோம்னா அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஆயிருங்க. அதில் பால் வந்து அது முங்குற அளவுக்கு போட்டுருங்க, நல்லா ஊறட்டும். இப்போ அது கூட ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். சுகர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஹனி கூட சேர்க்க போகிறதில்லைங்க. இப்போ அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர் தான். உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சியா சீடு மில்க் இது இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வந்து அது மேலே சேர்த்துருங்க. எப்படி ஊறி திக்காக வந்துடுச்சு பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸ்வீட் நம்ம சேர்க்கலையே, இனிப்பாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. பனானா சேர்த்துருக்கோம், அதில் நல்லாவே ஸ்வீட் இருக்கும். நான் நேந்திரம் பழம் தான் இந்த தடவை சேர்த்துருக்கேன். ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி, இல்லை வேறு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, கிவி, என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இருந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற டைம் மட்டும்தான். நைட்டே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரிலாக்ஸாக எழுந்திரிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.